ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி இலையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இந்த மாதிரி வாஷ் பண்ணி நீங்கள் தனித்தனியாக இலையை ஃபுல்லாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல இலையாக பார்த்து அதை தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல்லை சிம்மில் வச்சுட்டு இந்த இலையை வந்து திருப்பி இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் திருப்பி வச்சு எல்லா இலையுமே இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அவங்களுக்கு சளி, அந்த நெஞ்சு சளி, அந்த செரிமான பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே நல்லது. இதை வந்து நீங்கள் தோசை கண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணோன்னே இப்படி அழுத்தினோம்னா அதில் வந்து வாட்ரு ஃபார்ம் ஆகும். நீங்களே பாருங்கள், அந்த இலையில் வந்து அந்த நீர்த்தன்மை வந்து எல்லா இடத்துலையுமே பரவும். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. லைட்டாக சூடு ஆறணுன்னு, லைட்டாக சூடு ஆறினா போதும். அப்படியே கையில் பிழிஞ்சு அதில் சாறு எடுங்க. அது குழந்தைங்களுக்கு வந்து காலையில் 2 ஸ்பூனு, சாயந்தரம் 2 ஸ்பூன் வந்து கொடுங்க. அதில் இந்த சளியை ஃபுல்லாமே வெளியேற்றிடும். பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் எதுலையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இது என் குழந்தைக்கு நான் இப்படி தான் கொடுத்து அவளுடைய அந்த சளி, அந்த 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 பிரச்சனை ஃபுல்லாமே அவளுக்கு வந்து இப்போ கிளியராக இருக்குது. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.